சிறிய வார்த்தை பெரிய வல்லமை என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற. சொல்லுங்க, சிறிய வார்த்தை பெரிய வல்லமை. ஆண்டவர் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் சொன்னார். குஷ்ரோகியை பார்த்து கேட்கிறார், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் ஆண்டவரை, நீ சுத்தமாக அப்படிங்கிறார். 6000 பிசாசுகள் பிடித்திருக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவனை விட்டு புறப்பட்டு போகிறார். பிறவியிலேயே ஒரு கை சூம்பின கையுடைய மனிதன் இருக்கிறான். கையை நீட்டு, ஒரே வார்த்தை, கையை நீட்டு, அந்த கை நீட்டப்படுகிறது. இன்றைக்கு ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் பல நாள் தடைகளை உடைச்சிடும். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை. எக்ஸ்பெக்ட் த மிராக்கிள் டுடே. சங்கீதம் 33 அதிகாரம் வசனம் 6-9. Psalms 33 verse 6-9. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவரின் வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இது எப்படி நடக்கும்? பிராக்டிகலி பாசிபிள் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கே. இது எனக்கு நடக்குமா? இயற்கையாக அந்த காரியம் நடக்க முடியுமா? எனக்கு நடக்குமா? இது நிச்சயம் நடக்கும். அப்படி வார்த்தை கடந்து வருகிற பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் மகிமையாக நடக்கும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை ஒரு சில பகுதியிலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இதை தியானிக்கிற பொழுதே அன்றைக்கு அந்த தேவ பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய போகிறது, என் வாழ்க்கை எப்படி அந்த தாகத்தோடு அந்த வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. லூக்கா 5 அதிகாரம் வசனம் 12-13. புக் ஆஃப் லூக் சாப்டர் 5 verse 12 and 13. பின்பு அவர் ஒரு பட்டணத்தின் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த மனிதன் பாருங்க, ஆண்டவர் இடத்துல போகிறான். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? நீங்க பண்ண முடியுமா? இல்லை. His trust was so close on God. அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் அவ்வளவு இதாக இருந்தது. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆக ஆண்டவரே. உங்களிடத்தில் அந்த வல்லமை இருக்குது, உங்களிடத்தில் அந்த கிருபை இருக்குது, எல்லா வல்லமையும் உங்களிடத்தில் இருக்குது ஆண்டவரே. என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அந்த மனிதனுடைய நம்பிக்கை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், சுத்தமாக. மத்தேயு புஸ்தகத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். 100க்கு அதிபதி வந்து கேட்குற பொழுது, என் வேலைக்காரன் சொஸ்தமாகணும்னு கேட்குற பொழுது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையில் அற்புதம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிற, ஆராதனையில் இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலை இடத்துல மாற்றம் நடக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஆஃபீஸில் என்னுடைய வேலை இடத்துல மாற்றம் நடக்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காரியத்தில் மாற்றம் நடக்கணும். ஒரு வார்த்தை எனக்கு புறப்பட்டு வரட்டுன்னு சொல்லுங்க பொழுது, அந்த மனிதனுக்கு இருந்த ஒரு பலன், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலை வேளையில், இந்த வருடத்தின் இறுதி பகுதியில், ஆண்டவரே, இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் கைகூடுமா கைகூடாதா, நான் புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகிற நன்மை கிருபை என்னை தொடருமா? நிச்சயம் தொடரும். உங்களால் முடியாண்டவரை அந்த கிருபை உங்கள் இடத்துல இருக்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்கள் இடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர் சொல்லார், எனக்கு சுத்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாக. இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வழி திறக்கப்படணும், எந்த இடத்துல தேவன் காரியங்களை செய்யணும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய உம்மால முடியும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. மார்க் 3 அதிகாரம் வசனம் 1-5 அந்த பகுதியில் அந்த சூமின கையுடைய ஒரு மகன் இருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி. இந்த இடத்துல மார்க் 3 அதிகாரம், மார்க் சாப்டர் 3, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவன் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றால் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். 5வது வசனம், அவர்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. திஸ் இஸ் கால்ட் அ கிரியேட்டிவ் மிராக்கிள். பாருங்க, ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனம் வயிற்று வலி இருக்குது, இல்லாவிட்டால்
பார்வை இருந்தது, பார்வை போயிடுச்சு, திரும்ப கேட்குறோம். அது நம்ம நடக்கிற ஒரு ஹீலிங் மிராக்கிள். கிரியேட்டிவ் மிராக்கிள்னால் என்னென்னா, இது போல் பிறவியிலேயே ஒரு கை அவனுக்கு இல்லை. 40 வருஷமாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் அலங்கத்தின் மத்தியில் இருக்கிறான். பிறவியிலிருந்தே அப்படித்தான் இருக்கிறான். அவன் பிறவி சப்பானி. வேதம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லுகிறது, அவன் பிறவி சப்பானி. தட் இஸ் கால்ட் கிரியேட்டிவ் மிராக்கிள். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார், பில் ஜான்சன். ஆனால் அவருக்கு முன்னால் ஒரு சீன் இருந்தார். அவர் மூலமாய் கர்த்தர் செய்த கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் அற்புதம். அதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தட் இஸ் கால்ட் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். ஸோ இயற்கையாக அது இல்லை. அன்னைக்கு அந்த மனுஷன் சர்ச்சுக்கு வர்ற பொழுது, நான் சர்ச்சுக்கு போகணும், ஆண்டருக்கு நான் பயந்துருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்துருக்கிறேன், ஆண்டரை ஆராதிக்கணும், நான் ஜபாலயத்துக்கு போகிறேன்னு சொல்லி அவன் வந்திருக்கிறான். He did not expect a miracle. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து வரல. நான் ஆலயத்துக்கு போகணும், அப்பாவை ஆராதிக்கணும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, பிறவியில் இருந்து நடக்க முடியாதது, இயற்கையாய் உங்களுக்கு இல்லாதது, அதை செய்ய கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயற்கை எனக்கு இல்லை, அந்த மகன் எதிர்பார்க்கவே இல்லை. He did not expect. It is status quo. இவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு சிலர் நீங்கள் நினச்சிட்டீங்க, என் வாழ்க்கையில் ஐ திங்க் இந்த ஆசீர்வாதம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம், இது பெற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு இல்லை. எதெல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸ் கோவா இவ்வளோதான் முடிச்சுது வேண்டாம் நினச்சிங்களோ, இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த மகனை பார்த்து அந்த மகனை வரவழைத்து கையை நீட்டுங்கிறாரு. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் விசுனப்பட்டு கோபத்தில் சுற்றும் மக்களை பார்த்து அந்த மனுஷன் நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பாஸ்டர், இந்த கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் இன்னைக்கு முடியுமா? நம்ம விசுவாசித்தா முடியும். நம்ம விசுவாசித்தா முடியும். நான் விசுவாசிக்கிறேன்டவரை அந்த மகனை பார்த்து அந்த மகனுடைய சரீரத்தில் ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் பண்ணீங்க. நான் தெரியாதபடி இதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதம் இருக்க போகுதா எனக்கு? இதுதான் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இல்லையே, எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லைன்னு அவனே சாட்டிஸ்ஃபை ஆகியிருப்பான். பிறவியிலேருந்தே எனக்கு இல்லை. உங்கள் பிறவியில் இருந்தே இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவ சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள். யார் ஒருவர் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த மறுபடியும் பிறந்திருக்கார்களோ, கர்த்தர் இந்த வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் மேலே வர எனக்கு கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் கொடுப்பார், அந்த கிருபையை கொடுப்பார். அந்த கிரியேட்டிவ் மிராக்கிள் நடக்கணும். இன்னைக்கு அதற்காக ஜெபிக்க போகிறேன். ஆரம்பத்திலிருந்து இது எனக்கு வரல, இது எனக்கு இல்லை, இது எனக்கு பிறவிலேருந்தே இல்லை. ஒருவேளை பல வருஷங்களாக இருக்கலாம், 10 வருஷமாக நீங்கள் ஏதோ ஒரு ஜெபத்தை மறந்தே போயிருக்கலாம். இப்போது நான் இந்த வார்த்தையை சொல்லுகிற வேளையில் உங்கள் மைண்டில் வரலாம். 10 வருஷம் கழிச்சு அந்த ஜெபம் மைண்டில் வரலாம். ஆண்டவரே ஜெபிங்க, ஆண்டவரே இந்த மகனுக்கு கையை நீட்டுன்னு சொன்னது போல் அந்த கிரியேட்டிவ் மிராக்கிள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறோமோ ஆசைப்படுற இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அதான் அந்த மகன் வந்தான் பாருங்க. அந்த மகன் கீழே விழுந்து, என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உங்களால் முடியும், நான் கேட்காம போயிட்டேன், மறந்து போயிட்டேன், உங்களால் முடியும் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல பாருங்க, மார்க் 5வது அதிகாரம் வசனம் 1-20 அந்த பகுதியில், 5வது அதிகாரத்தில் வசனம் 1-20 இந்த பகுதியில் இருக்கிற காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு மனிதன் இருக்கிறான், ஏன்னு தெரியல, அந்த ஒரு மனிதனை 6000 அசுத்தாவிகள் போய் பிடிச்சு கொள்ளுது. 6000 அசுத்தாவிகள். மார்க் 5வது அதிகாரம் 7வது வசனம், இயேசுவே உன்னதமான குமாரனை எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் உமக்கு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருந்தபடியிலே என் பேர் லீகியூன் என்று சொன்னான். அநேகர், 6000 பேர் ஒரு மனுஷனை பாருங்க. சில வேளைகளில் ஒருத்தரை ஒரு அசுத்த ஆவியினுடைய தாக்குதல் இருந்தாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 6000 பேர். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மகனை தேடி போகிறார். அந்த மகனை தேடி போய் ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னார். அந்த சொன்ன மாத்திரத்தில் அந்த 6000 ஆவிகள் போயிடுச்சு. ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த மகன் ஆண்டவருக்காக தேவை.
ஏனென்றால் அந்த விடுதலை கடந்து வந்த பிறகு அந்த மகன் போகிறான், ஆண்டவரையே ஃபாலோ பண்ணி போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இடத்துக்கு போய் உன் ஊருக்கு போய் ஆண்டவனுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லுங்கும் பொழுது, அதே அதிகாரம் 20வது வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்பொலி என்கிற நாட்டில் போய் நீ பிரசித்தம் பண்ணு. ஆண்டவர் அந்த மகன் மேலே ஒரு உன்னத திட்டத்தை வைத்திருக்கார். பாருங்க, சில இடங்களில் நான் ஷைன் ஆகணும், வேலையில் ஷைன் ஆகணும், நான் நிறைய காரியங்களை செய்யணும், நம்ம முயற்சி செய்கிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம், காரியங்களை செய்கிறோம், முடிய மாட்டேங்குது, அழுத்தப்படுகிறோம். இன்றைக்கி நீங்கள் நல்ல மனதில் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் அழுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல உங்கள் பேர் வெளியே வரக்கூடாது, எந்த இடத்துல நீங்கள் ஷைனாக இருக்கக்கூடாதுன்னு அழுத்தப்படுறீங்களோ, இது மனிதர்கள் செய்வதல்ல, மனிதர்களுக்கு உள்ளிருக்கிற சில ஆவிகள் செய்கிற காரியம். ஆமென். இவங்க வந்துடக்கூடாது, ஆவிகள் அழுத்தது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம அந்த மனித ஆதிக்கத்தை பார்ப்பதை விட தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். 6000 பேர், 6000 ஆவிகள் அந்த மனிதனை அழுத்துகிறது. ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை, சிறிய வார்த்தை பெரிய வல்லமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில், என் சரீரத்தில், என் வேலை இடத்துல, என் குடும்பத்தில் எந்த இடத்துல அந்த பெரிய வல்லமை செயல்படணுமோ அந்த சிறிய வார்த்தை காரியங்களை செய்ய போகுது. சொல்லுங்க, எந்த வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரணுமோ அது மாற்றத்தை கொண்டு வர போகுது, மகிமையான காரியங்களை செய்ய போகுது. அப்போ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ புறப்பட்டு போவனை விட்டு. அந்த மனிதனை தேடி ஆண்டு போகிறார். அதுதான் பியூட்டி. மார்க் 5வது அதிகாரம் 1 வசனம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லிருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஆண்டு அந்த மனுஷனை தேடி போனார். ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஆண்டவர் வெளியில் கொண்டு வர டைம் வந்துருச்சு. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துற நேரம் வந்துருச்சு. கர்த்தருடைய அழைப்பு அந்த மகன் மேலே தெக்கப்பொலி என்கிற தேசத்தில் ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கார். ஒருவேளை அந்த இடத்துல போய் அவன் பெரிய அப்போஸ்தல ஊழியம் பண்ணியிருக்கலாம். அது இந்த பைபிள் இல்லையே பாஸ்டர், சில காரியம் பைபிளில் கொடுக்கப்படலை. ஒரு சில இப்போ ஆண்டு செய்த பல வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆண்டு செய்த ஒவ்வொரு அற்புதத்துலேயும் ஒரு சாம்பிள் தான் பைபிள் இருக்குது. அதான் பரிசுத்த யோவான் சொல்லுகிறாரு, அவர் செய்த அற்புதத்தை எழுதுனா இந்த உலகத்தில் புத்தகங்களே பத்தாது. அப்போ அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கார். அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யும்படியா நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நீங்களும் ஆசைப்படணும், நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் ஆசைப்படணும். யாருக்கு ஆசை இருக்குதோ, யாருக்கு வாஞ்சி இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுவார். பாருங்க, ஒரு மனுஷனை 6000 ஆவிகள் அழுத்த பார்த்துருக்குது. இன்றைக்கி உங்கள் சூப்பர்வைசரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேஷன்ஸ்லேயோ நீங்கள் நல்லா வரக்கூடாது, நல்ல காரியம் நடக்கக்கூடாது, எப்படியாவது பேர் அழுத்திடணும். யார் அழுத்தினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் எழ ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. எல்லா தடைகள் மாறி போயிடும். ஒரு மனிதன் நமக்குள் இருக்கிற உங்களை வேலை இடத்துல உயர்த்தும்படியாக தேவன் ஒரு அழைப்பு, தானியேலை உயர்த்தும்படியாக ஒரு பெரிய அழைப்பை தேவன் வைத்திருந்தார். 122 நாடுகள், பல பேர், 100க்கும் அதிகமானவர்கள் சேர்ந்து அந்த மனிதனை அழுத்தும்படியே பார்த்தாங்க. அழுத்திட்டோம், சிங்கத்தின் கெபியில் போட்டுட்டோம் நினைச்சாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த ஒருவர் ஆண்டவர் தானியேலுக்குள் இருந்தனால அந்த சிங்க கெபியிலிருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு எந்த அழுத்தமும் உங்களை நிறுத்த முடியாது. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவருடைய வல்லமையான வார்த்தை இருக்கிறது. எவ்வளவு அழுத்தத்தின் மத்தியில், எந்த அழுத்தத்தில் இன்னைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதால எல்லா அழுத்தமும் மறைய போகிறது, எல்லா அழுத்தமும் மாறப்போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற எல்லா வித அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில் கொண்டு வருகிறார். ஆல் டைப் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி ரிலீவ்ட் திஸ் மார்னிங். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அழுத்தங்கள் விலகுகிற ஒரு நேரம், எல்லா இடத்துல மாற்றங்கள் வருகிற நேரம், எனக்குள்ள கர்த்தர் வைத்த அழைப்பு வெளிப்படுகிற நேரம். கர்த்தர் அந்த மனிதனுக்குள்ள வைத்திருந்த அழைப்பு 6000 ஆவிகள் சேர்ந்து அழுத்த நினைத்தது. ஆனால் ஆண்டவர் கடந்து வந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உனக்குள்ள இந்த அழைப்பை வச்சிட்டப்பா, அந்த அழைப்பு வெளியாகணும், அழைப்பு வெளியாகணும். இன்னைக்கு நீங்க கேட்கணும், இந்த நாளில் கேட்கணும், வருஷத்தின் இறுதி பகுதியில் வர்ற எனக்குள் இருக்கிற அழைப்பு வெளியாகணும். அடுத்த வருடத்தில் நான் செய்ய வேண்டிய காரியத்துக்குரிய அபிஷேகம் எனக்குள்ள
வரணும் ஆண்டவரே. நான் அடிக்கடி சொல்வது போல வருஷத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். உபவாசத்தோடு காத்திருங்க, ஜெபிங்க. அதே போல வேலை செய்கிறவர்கள் உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு நேரம் தான் எடுக்கணும். யாரெல்லாம் உபவாசம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இடத்துல கேளுங்க, சொல்கிறேன். இப்போ ஆலோசனையோடு உபவாசம் எடுங்க. ஆனால் நிச்சயம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு வெளியே வரணும். சொல்லுங்க, கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அழைப்பு இந்த 2025 மகிமையாய் வெளியே வரணும். ரகபோத்துக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு வெளியில வரணும். எல்லா அழுத்தங்கள் வெளியாகணும். All pressures has to be relieved in the name of Jesus. அந்த மனிதனை பார்த்து புறப்பட்டு போனாரு. உங்கள் இருதயத்தில் இருக்கிற என்ன அழுத்தமானாலும் இந்த ஜெப வேளையில எல்லா அழுத்தங்கள் மாறப்போகிறது. பண பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, என்ன காரியமா இருந்தாலும் அழுத்தங்கள் விலகி ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். அதே அதிகாரத்தில் வசனம் 35 40 வரைக்கும் பார்க்கிற பொழுது ஒரு ஜெபால தலைவனுடைய மகள் ரொம்ப கஷ்டப்படுகிறா. அப்ப அந்த ஜெபாலய தலைவன் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே என் மகள் ரொம்ப கஷ்டப்படுறா, மரண அவதிப்படுறா, நீங்க வந்து உங்க கையை வைங்க ஆண்டவரே, நீங்க தொட்டா போது ஆண்டவரே. 23வது வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற பொழுது நிறைய அந்த இடத்துல கூட்டம். அதுக்குள்ள 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டுடைய சரீர வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டனால கொஞ்ச நேரம் டிலே ஆகுது. உடனே ஜனங்க வந்து சொல்றாங்க, மார்க் 5:35 அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபயாத்திரன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவ மரிச்சு போயிட்டா, she is dead. வர்றான் வந்து அந்த ஜெபாலய தலைவன் சொல்லிட்டு இருக்கிறான், ஆண்டவரே மரண அவஸ்தைப்படுறா, நீங்க தொட்டீங்கன்னா போதும் என் பிள்ளை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த குஷ்டரோகி, நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவர் அந்த ஊரில் அந்த குஷ்டரோகியை பார்த்தாரு, உங்களுக்கு சுத்தமானா சுத்தமாகுன்னு சொன்னார். அவனை தொட்டு அவர் சொன்னார், சுத்தம் மட்டும் சுத்தமாகு. அப்போ ஒரு தொட்டா சரியாயிரு. அதுதான் அவனுக்கு தெரிந்தது. இப்போ நமக்கு தெரிந்தது அதுதான். நமக்கு தெரிஞ்ச வச்சு தான் நம்ம ஆண்டருடைய வல்லமையை கணிக்கிறோம், நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அந்த அறிவு அதிகமாகத்தான் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் ஆண்டரால் பண்ண முடியுமா? அந்த சாட்சி, அந்த ஊழியக்காரருடைய சாட்சியை கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் என்றால் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னால் இந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது அவ்வளவு தெளிவில்லை. ஆனால் சூம்பின கை நீட்டப்படுகிறது, பிறவி சப்பானி எழுகிறான். இட்ஸ் எ கிரியேட்டிவ் மிராக்கிள். அப்போ எனக்கு இல்லாத ஒன்றை உருவாக்க என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் வாயிலிருந்து ஒரே வார்த்தை புறப்பட்டதுன்னா போதும், உருவாக்கிடுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். அவர் நில்லுன்னு சொன்ன நின்றும். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சில இடத்துல காரியங்கள் எழும்பி கொண்டிருந்தா, இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவர் சொல்ல நிற்கும்னு சொல்லி பாருங்க, உங்களை டச் பண்ண முடியாது, எதுவும் உங்களை டச் பண்ண முடியாது. அப்போ அந்த மகன் வந்து அழுகிறார். அவர் சொல்றாங்க, குமாரத்தி மரித்து போனா அவரை கஷ்டப்படுத்தாதே. ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த வீட்டுக்கு கடந்து போகிறார். அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அழுகாதின்னு சொல்கிறார். மார்க் 5:41, மார்க் 5:41, பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு. ஒரே வேர்டு, சிறிய வார்த்தை, பெரிய வல்லமை. சிறுபெண்ணே எழுந்திரு, தலிதா கூமி என்றார். சொன்ன மாத்திரத்தில் அந்த மகள் எழுகிறார். உடனே 42வது வசனம், உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள், அவள் 12 வயதிலுள்ளாய் இருந்தாள். அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த சம்பவத்தில் என்ன காரியம்னா, தகப்பனாருடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அந்த மகளை எழுப்பினார். அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, உங்க விசுவாசம் பலமா இருந்ததுன்னா, உங்க விசுவாசம் ஆண்டவரை உள்ளுக்குகிற, ஆண்டவரை கொள்ளுகிற விசுவாசம்னா, உங்க மகளுக்குள்ள வைத்திருக்கிற திட்டங்கள் வெளியாகும். அவர்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை எழும்ப செய்யணுமோ கர்த்தர் எழும்ப செய்வார். எந்த ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள குறைந்து போனதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற, கை குழந்தைகளுக்காக கர்த்தர் கொடுத்துக்கிற அன்பு செல்வங்களுக்காக, வாலிப செல்வங்களுக்காக செபிக்கிற நம்ம பிள்ளைகளை கர்த்தர் எல்லா வகையிலும் உயர்த்த போறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், தகப்பன்மார் தாயார் கருத்தா விசுவாசத்தோடு செபி. விசுவாசத்தோடு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் என் தேவனுடைய கரம் வல்லமையாய் கிரியை செய்யணும். ஆண்டவர் அந்த மகளை எழுப்பினதற்கு ஒரே காரணம், தகப்பனார்
ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம். ஆண்டவரே, நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சீங்கன்னா என் பிள்ளை எழுந்துருவா. இன்னைக்கு இந்த ஜெப வேளையில் நீங்கள் சொல்லணும், என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்காய் பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன், என் மகளுக்காக பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தை எழும்ப பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம் எங்கேயோ மறைஞ்சிருக்குது ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எங்கேயோ மறைஞ்சிருக்குது. எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதம் எங்கேயோ மறைஞ்சிருக்குது. அதே செய்யுங்கப்பா. நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்டடீஸில் ஏதோ ஒரு இடத்துல வீக்காக இருக்கலாம், வருகிற வருடத்தில் கர்த்தர் அந்த இடத்துல எழ செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவங்க கிளாஸில் வீக்காக இருந்தாங்களோ கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரும்படி எழ செய்வார். முடியுமா பாஸ்டர்? சிறிய வார்த்தை பெரிய வல்லமையை கொண்டு வரும். விசுவாசம், தகப்பனருடைய விசுவாசம், தாயாருடைய விசுவாசம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எழும்ப செய்யும். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ எழுந்திரு, சிறுபண்ணே எழுந்திரு. அந்த மகள் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் மறைஞ்சு போகல, ஒரு ஆசீர்வாதம் குறைந்து போகல, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிளைம் பண்ணுங்க, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அதன் காலங்களில் அந்த ஆசீர்வாதங்கள் எழும்ப செய்வார். உங்கள் ஜெபம், தகப்பனார் தாயாருடைய ஜெபம், நம்ம ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம், ஆலயத்தில் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அதன் காலத்தில் எழும்பும். எந்த ஆசீர்வாதமும் குறைந்து போகாது, எல்லாவற்றிலும் ஆண்டவர் பெருக செய்வார். ஆமென். அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை இந்த ஆராதனையில் கர்த்தர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னும் அந்த அபிஷேகத்தை எழும்ப செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற விதத்தை மட்டும் நம்ம கணிக்கவே முடியாது. நான் சொன்ன பாருங்க, வேதத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் ஒவ்வொரு சாம்பிள் தான். இப்படி தான் செய்வாரா? கண்ணை இப்படித்தான் குணப்படுத்துவாரா? பிறவி சப்பானி நடக்க வைக்க முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கிற அந்த பிறவி சப்பானி ஆண்டவர் ஆலயத்தில் போகும்போது அங்கே இருக்காப்புல. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் பரமேறி போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து பேதுருவையும் யோவானையும் நிரப்பி அவங்க மூலமாக எழும்ப செய்ய போகிறேன், அவங்க மூலமாக வல்லமையை வழங்க செய்ய போகிறேன். அந்த அற்புதத்தை செய்தார். ஒவ்வொரு அற்புதம் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அற்புதம் தேவை. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் தேவை. எனக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அதை ஆண்டவர் எப்படி செய்கிறாரோ அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரை நீங்கள் தான் அதை செய்ய போகிறீங்க. நான் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும் இல்லை. மார்க் 7வது அதிகாரம் 32வது வசனம். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதே தான் ஜெபாலய தலைவன் நினைத்தால், உங்கள் கையை வைங்க, என் பையன் சுஸ்தமாயிருவான், இவங்களும் வந்து தொடுங்க ஆண்டவர் அப்படிங்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடப்பது இட்ஸ் யூனிக். ஹல்லேலூயா சொல்லுங்க. இட் இஸ் யூனிக். மிராக்கிள் இன் மை லைஃப் இஸ் யூனிக். உங்களை ஆண்டவர் வித்தியாசமாக சந்திப்பார். ஆண்டவர் எங்களை சந்தித்த வித வித்தியாசம், நடத்தின வித வித்தியாசம், ஒவ்வொருவரையும் சந்தித்த வித வித்தியாசம். 6 வருடம் பிள்ளை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் குட். நானும் என் மனைவி டெஸ்ட் பண்ணப்பட்டு ஃபிசிக்கலி எவ்ரிதிங் வாஸ் ஓகே. ஏன்னு கேட்ட பொழுது, எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில் அசுத்த ஆவிகளுடைய போராட்டத்தில் இருந்த பொழுது அவர் விடுவித்த வித வித்தியாசம், அவர் விடுதலையாக்கின வித வித்தியாசம், அற்புதம் செய்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறது வித்தியாசம். உங்களை ஆண்டவர் சந்தித்த வித்தியாசம். இந்த மகனை ஆண்டவர் பார்க்குறாரு. பிதாவானவர் சொல்கிறாரு, என் மகனை, இந்த மகனை விடுதலையாக்க ஒரு வித்தியாசமான வகையை வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மகனை தனியாக கூட்டிகிட்டு போகிறார். அந்த மகனை தனியாக அழைச்சிட்டு போய் தன் விரலை காதில் வைக்கிறார். விரலை காதில் வைத்து உமிழ்ந்து அந்த உமிழ் நீரை நாக்கில் தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். வாருங்க 33, 34 அதை வாசிங்க. அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. எப்படி என் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்கிறது, சிறிய வார்த்தை பெரிய வல்லமை. ஹல்லேலூயா. சிறிய வார்த்தை பெரிய வல்லமை. எக்ஸ்பெக்ட் தட் ஒன் வேர்ட் ஆஃப் மிராக்கிள் திஸ் மார்னிங். அந்த ஒரே வார்த்தை எந்த இடத்துல என் தொடன் ஆண்டவரை, எந்த இடத்துல ஆண்டவர் புறப்பட்டு போகணும்னு சொல்கிறாரோ, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப ஸ்ட்ரெஸ். இந்த ஆராதனையில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் என் பரிசுத்த ஆவியானவர் அதை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நீங்களாக ஸ்ட்ரெஸ் நினைச்சா இட் இஸ் ஸ்ட்ரெஸ். பட் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர்.
வசனத்தை எவ்வளவு வாசிச்சாலும் அதை அப்பியாசப்படுத்தாத வரைக்கும் அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யாதுங்க. You might read many times, 100 times. ஆனால் அதை அப்பியாசப்படுத்தணும். என்னை அழுத்துகிற அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மார்க் 5 6000 ஆவிகள் அழுத்தின அந்த மனிதனை விடுதலையாக்கின வல்லமை என்ன விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அந்த விடுதலை என்னை தொடட்டோ, அந்த மகிமை என்னை தொடட்டோ, அந்த அபிஷேகம் என்னை தொடட்டோ, எனக்குள்ள கர்த்தர் வைத்து அழைப்பு வெளியில் வரட்டோ. எதற்காக என்னை பயன்படுத்த நினைத்தாரோ, எதற்காக இந்த இடத்துக்கு கொண்டு போனாரோ, அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன். நீங்க எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, எப்படி நடத்துவீங்கன்னு தெரியாது. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன். I completely surrender 100% to you master. யார் அப்படி கொடுக்கிறீங்களோ, நீங்க என்ன பிரஷர், என்ன ஸ்ட்ரெஸ், எதுல கடந்து போனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை, அவருடைய வல்லமை உங்களை நிச்சயம் சந்திக்கும். ஹல்லேலூயா. எப்படி சால்வ் பண்ணணும் அது அவர்தான் சால்வ் பண்ணுவார். If you are taking the problem in your hand, you are going to be stressed, you are going to be pressurized, you are உங்களுடைய ஆயுசு நாட்களே குறைந்து போயிடும். If you are taking things onto your hand, அவர் கரத்தில் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த மகனை விடுதலையாக்குறது எப்படின்னு பிதாவானவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்குரிய சொல்யூஷன் பரலோகத்தில் இருக்குது, தேவ கரத்தில் இருக்குது. we imagine the solution to be like this. அவர்களுக்கு தெரியல அந்த நாள், அதனால வந்து தொடுங்காண்டவரேன்னு கேட்டாங்க. ஆண்டு சொன்னார், அவனை தனியா அழைத்து போய் விரலை வைத்து எப்பத்தா என்று சொன்னார். திறக்கப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய வாசலை திறக்க ஆயத்தமா இருக்கார். If you are ready, God is ready. Hallelujah. If you are ready, God is ready. ஆனால் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், எல்லா அழுத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி செய்வீங்க சொல்லாம, எனக்கு அற்புதத்தை செய்ய நீர் வல்லமை உள்ளவர், என் சரீரத்தில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர், நான் கடந்து போற பாதையில எரியோக தகர்க்கப்பட என் ஆண்டு வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை எனக்காக இறங்கும், அந்த வல்லமை மகிமையான காரியங்களை செய்யும். அது உங்களுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் கிரியை செய்வாருங்க. லீவ் த பார்ட் டு காட். அவர் செய்யறத அவர் செய்யணும். அன்னைக்கு ஒரு நாள் யாரோத்துலயோ பேசும்போது சொன்னேன், ரொம்ப அசால்ட்டா சொன்னாங்க பாருங்க. நம்ம ஆலயத்தில் இருக்கிற ஒரு சகோதரருடைய தகப்பனார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்க போயிருந்தேன். அவர்களுக்கு நன்மை செய்து தீமை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசும்போது சொன்னார், அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், நான் நன்மை செய்திருக்கிறேன். அவருடைய காலில் அடிபட்டுருச்சு. அவர் நின்றுட்டு இருந்தார், ஒரு பைக்கை வந்து காலில் அடித்து பயங்கர ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ரத்தம்லாம் போய் ரொம்ப அவதிப்பட்டுட்டார். அப்போ நான் கேட்டேன், அந்த பையனை எனக்கு ரிப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு. நான் ரிப்போர்ட் பண்ணல, அவன் மன்னிச்சு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த பையனும் ஒரு கிறிஸ்டியன். அந்த பையனும் அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், இவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கிறாங்களே, இது செய்ய சரியில்லையா? ஐயோ, அது ஆண்டவர்கிட்ட விட்டுறலாம், அது அவர் பார்த்துக்குவார். ரொம்ப கேஷுவலாக சொன்னார். பட் தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் டெப்த் இன் இட். ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு உங்களை இருதயத்தை பாரப்படுத்துகிற என்ன காரியமாக இருந்தாலும் டேக் அ வர்ஸ் ஆன் டு இட். அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிட்டோம். நான் ஏன் இதை செய்யணும்? சங்கீதம் 7:8 அருமையான ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்கன்றவரே. நீங்கள் எங்காவது விதைச்சு நன்மை செய்து தீமை அனுபவிச்சு எல்லாத்துக்கும் இருக்குங்க. we all are human beings, we have the hurt, we have the wound. ஆனால் அது நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நீங்கள் பாருங்க, அவர் செய்யறது அவர் செய்யணும். அதனால ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க, நீங்க செய்யணும், நான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. he has the way, he know how to clear it. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்த பகுதி நமக்கு தெரியும். அந்த இடத்துல லாசருவை கல்லறையில் வைத்திருக்கிறாங்க. எல்லா இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். குருடர்களை பார்வையடைய செய்தார், சப்பானிகள் நடக்க செய்தார். சூம்பின கையுடைய மனிதன் இருந்தான், அவனை வந்து நிற்க வச்சு உன் கையை நீட்டுன்னு சொன்னார். எல்லாம் பண்ணார். ஆனால் 3 நாள் லாசரு இருந்த பக்கமே வரல. ஏன்னா தேவனானவர் பிதாவான சொல்லிக்காரு, நீ வெயிட் பண்ணு, நான் சொல்கிற நேரத்துக்கு போ. ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கல? யாரெல்லாம் இந்த வருஷம் 2024 கடைசியில் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் மேலே தானே பிரியமாக இருக்கிறேன், உங்களை தானே நேசிக்கிறேன்,
எனக்கு இந்த அற்புதம் நடக்கலை, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பதனால, உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதம் மகிமையாக இருப்பதனால, எந்த இடத்துலலாம் ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் இருக்குதோ கர்த்தருடைய நேரத்துக்காய் பொறுமையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்துக்காய் பொறுமையோடு காத்திருக்கணும். அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை கடந்து வரும். பாருங்க, ஆண்டவர் பொறுத்திருந்தார். 4வது நாள் அந்த இடத்துல வந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. அந்த சகோதரி சொல்லுகிறார், கல் எடுக்கணும், 4 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே, அந்த இடத்துலேருந்து நாற்றம் வருமே, நான் என்ன செய்யங்கிறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பங்கிறார். You have been waiting for a long time. Your heart is full of disappointment. நடக்குமா நடக்காதா கேள்விகள், எனக்கு கிடைக்குமா கிடைக்காத கேள்விகள், இதற்கு நான் பாத்திரமா இல்லையா, இதற்கு தான் என்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரா, இது யாருடைய இருதயத்தில் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 11வது அதிகாரத்தில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருந்தது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் அனுப்புவதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியா அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இந்த இடத்துல சுற்றிலும் இருக்கிறவங்க, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா, இஸ் தேர் சம்திங் பெஸ்ட் ஆஃப்டர் திஸ், ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. மனதெல்லாம் கேள்விகள், மனதெல்லாம் குழப்பங்கள், கேள்விகள். ஏன் அப்படி இருக்குதுன்னா, அந்த சிறிய வார்த்தைக்காக நம்ம வாஞ்சிக்கிற வாஞ்சையை அந்த அழுத்தம் மேற்கொண்டு விட்டது. இன்றைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது, அந்த அழுத்தத்தை மேற்கொள்ள ஒரே வழி, ஆண்டவரே உங்கள் தொடுதல் என் மேலே வரட்டும். புறப்பட்டு போகணும்னு சொல்கிறீங்களா, சுகமாகன்னு சொல்கிறீங்களா, கையை நீட்டுன்னு சொன்னபடி என் விசுவாசத்தை நான் நீட்டுறேன் ஆண்டவரே. ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரெச் மை ஃபேத். நான் சொல்ல போகிறேன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நோக்கம் உண்டு, அதை நீங்கள் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். என்னை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நோக்கம் உண்டு, அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அந்த வல்லமை உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் திட்டம், நீங்கள் தான் திட்டம் பண்ணி கொண்டு வந்தீங்க. தாயின் கருவில் உருவாக உண்மை நீங்கள் திட்டம் பண்ணீங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மோசேயை லேவி கோத்திரத்தில் அவர் அந்த குடும்பத்தில் அந்த தாயின் கர்ப்பத்தில் வைக்கும் போதே தெரியும், இந்த பிள்ளை வெளியில் வந்து 2 வருஷம் ஆகிற பொழுது நைல் நதியில் போடப்போற சட்டவர்னு ஆண்டவருக்கு தெரியும். God knows your situation, what you will be facing at the end of 2024. நம்மளுக்கு ஒன்று புதுசு இல்லை. நம்மளுக்கு தான் நினச்சிக்கிறோம் ஆண்டருக்கு சர்ப்ரைஸ், ஆண்டருக்கு சர்ப்ரைஸ் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லா பாதைகளும் ஆண்டருக்கு வெட்ட வெளிச்சம். ஒரே ஒரு காரியம், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரே வார்த்தை 43வது வசனத்தில், இவைகளை சொன்ன பின்பு, அது வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்க. சுற்றி நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பீங்க. சுற்றி நிற்கிறாங்க. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கொடுத்த மாத்திரத்தில் அந்த ஜீவன் அந்த மகனுக்குள்ளே போய் மகன் வெளியில் வந்துட்டார். நம்ம அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். இன்னைக்கு எந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தொட என் ஆவியானவர் விரும்புகிறாரோ, இன்றைக்கு ஒரு விடுதலை கடந்து வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு இடத்துல வாசல் திறக்கப்பட போகிறது. இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு அற்புதத்தின் வல்லமை செயல்பட போகிறது. அதற்கு ஒரே ஒரு காரியம், நீங்கள் வாஞ்சையோடு அவர் கரத்தில் விட்டு கொடுக்கணும். வாட் எவர் மே பி த ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ், விச் எவர் இஸ் you thought it is overcoming you, it is going to be defeated. Hallelujah. In the name of Jesus, all type of stress, pressures are going to be defeated. நீங்க சொல்லணும், ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும், அன்றே நீங்க எனக்குள் இருந்து செய்ய வல்லமை உள்ளவர். உடல் முழுவதும் குஷ்ரோகம் இருக்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆக ஆண்டவரே, உம்மால் ஆகு, உம்மால் ஆகு ஆண்டவரே, உம்மால கூடு, உம்மால கூடு, உம்மால கூடு, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால கூட ஆண்டவரே. கேளுங்க, அப்பா இடத்துல கேளுங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவர கரத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு சிறிய வார்த்தை பெரிய வல்லமையோடு அன்றைக்கு கடந்து வந்தது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து வரணும். We have to see the miracle, we have to receive the miracle. அடுத்த வருஷத்தின் கடைசியில இதே
இடத்துல சாட்சி சொல்லும்படியா கேட்கிற பொழுது இந்த செய்திக்கு ஆதாரமாய் அநேக அற்புதங்களை என் ஆண்டவர் எழுப்ப போறார். இந்த செய்திக்கு ஆதாரமாய் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போறார். கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையில செயல்படுவதற்காய் நன்றி, என்ன மாற்றுவதற்காய் நன்றி. கேளுங்க ஆண்டவரே, பிறவி சப்பானி நடக்க செய்த வல்லமை, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடப்பட்ட வல்லமை, அதே வல்லமையா நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஏதோ தெரியாதபடி ஸ்டேட்டஸ் கோ இப்படித்தான் இருக்கோ, இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு விட்டுட்டேன். ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்க. ஒரு மாற்றம் உருவாகிறது. 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க செய்த ஜெபம், நீங்க மறந்து போன ஜெபம், இது நடக்குமா நடக்காதுன்னு யோசிச்ச ஜெபம், இப்பொழுது ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அதை நினைவுபடுத்தி சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்க ஜெபித்தீங்க, அதை மறந்து போயிட்டீங்க. இன்றைக்கு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆவியானவரே, இந்த தேசத்துக்கு வந்த புதிதில இந்த காரியத்துக்காக ஜெபித்த ஒரு நேரம் வந்தது. இதுக்கப்புறம் நமக்கு நடக்க போகுதா, நமக்கு கிடைக்க போகுதான்னு விட்டுட்டு இல்ல, உங்களுக்கு என்று வைத்ததை எந்த அழுத்தமும் மேற்கொள்ள முடியாது. 6000 ஆவிகள் அழுத்துற ஒரு மனிதனை கர்த்தர் வெளிக்கொண்டு வந்தாரே. ஆனால் என்ன அழுத்தம் இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அழைப்பு வெளியில் வரும், உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற சுத்த வெளியில் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்த நினைத்தபடி அவர் உயர்த்துவார். உங்கள் கொம்பு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். ஆவியானவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் அல்ல, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும். அவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது அவர் பெருகட்டும். சொல்லுங்க, நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்னை அர்ப்பணிக்கிற. எல்லா பிரஷர் மறைந்து போகும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மறைந்து போகும். நான் சிறுகவும் நீங்க பெருகணும் ஆண்டவரே. நான் சிறுகணும் நீங்க பெருகணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும். பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. நான் சிறுகட்டும் நீங்க பெருகட்டும். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள, புதிய வருடத்துக்குள்ள கொண்டு போகிறார். புது எண்ணெயின் அபிஷேகத்தினால, புது கிருபையினால, புது பலத்தினால இடை கட்டி கொண்டு இருக்கிறார். பேசுங்க. ஒவ்வொரு ஆவியானவரோடு பேச புது எண்ணெயின் அபிஷேகம். என் வாழ்க்கையில அற்புதத்தை எப்படி செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் இடத்துல இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா சொல்லக்கூடாது. பரிதிமையை எப்படி சுகப்படுத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். சுனேமியாளின் பிள்ளை எப்படி சுகப்படுத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். எலியா தங்கி இருந்த சாரிபாத் விதவை வீட்டில் அந்த பிள்ளை எப்படி எழுப்பணும் தெரியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சு, இந்த ஆசீர்வாதம் மறைஞ்சு போச்சு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை எழுப்ப வல்லமை உள்ளவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, நீங்க ஜெபிக்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவங்க எந்த இடத்துல இருந்தாலோ புதிய வருடத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாகவே அந்த ஆசீர்வாதங்கள் எழும்போ. கர்த்தர் கட்டுவார், பலத்தினால் இடை கட்டுவார். அந்த வல்லமை பெரிதாக இறங்கோ. அப்பா பார்த்து சொல்ல போறோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் உங்களால கூட ஆண்டவரே. அந்த பாடலை பாடுகிற பொழுது உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்களால கூடும். அந்த குஷ்ரோகி பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என்ன எதிர்பார்க்கிறீங்களோ உங்க சரீரத்துல, வேலை இடத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, சொந்தங்கள் மத்தியில் என்ன எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. உம்மாலாக ஆண்டவரே. Thank you Jesus. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு
ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் எஸ் லார்ட், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து. எஸ் லார்ட், நல்ல முழு பெண்கள் அபிஷேகத்தோடு பாருங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எஸ் லார்ட், விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் அவர் மாற்றுவார். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் எஸ், Ribakaraba korosho, Abba kustotro, Rakarosho toroko, Ribakaraba karashaka, Ribakaraba koroshoto, Ribaharaba baba, Rakabakara shaharaka, Ribokoro bobo, Rikarala harashaka, Ella Karagala, Abhishekatil நிறைந்து வல்லமை, Rikabara kara shahara, Rikabara kara barolo korosho, ஆவியானவர் தொடட்டும். சரீரத்தின் உறுப்புகள் எங்கெங்க அற்புதம் நடக்கணுமோ திறக்கப்படாத கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கரத்துல கண்கள்ல கால்கள் இருக்கிற வழிகள், பொட்டிகள் இருக்கிற வழிகள் விலகுவதற்காக நன்றி. எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. whatever may be the pressures, whatever may be the stresses trying to stop our calling, let it be removed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேல இருக்கிற அழுத்தங்கள் விலகுவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா. ரபா கரா பர்ரோ லஹார ஷகரபா, அப்படியே மெதுவா அந்நிய பாஷைகள்ல பேசுங்கள. ரீமா கரா பஹோர ஷகா, ரீகா ரபா ஹரா மர்ரா லகாரா, ரீகா ஹரா கஹரலா, ரீகா ரபா. Get filled in the spirit. ரீமோ கோ ரோ ரீஹாரா ரபா. இதுதான் அற்புதத்தின் அடையாளம். இதற்குள்ளதான் அற்புதம் இருக்கிறது. அபிஷேகத்துல நிறைய அந்த வல்லமையில நிறைய. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை என்ன பலப்படுத்துப்பா. இருதயத்தின் அடித்தளத்தில் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கென்று முன் குறித்ததை, உங்களுக்கென்று நிர்ணயித்ததை எந்த வல்லமைகளால் தடுக்கவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கடந்து வந்திருக்கிற ஒரு வார்த்தை
உங்களை சந்திக்கிற ஒரு வார்த்தை, சுகமாக. Stretch your faith. உன் விசுவாசத்தை நீட்டு. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு அற்புதத்தை நீங்க செஞ்சிருவீங்க. எப்படி நடக்கும் நான் கேட்க மாட்டேன். எப்படி நடக்கும்னு கேட்க மாட்டேன். எப்படி அந்த மகனை தொட்டு எப்பத்தான் என்று சொல்லி விடுதலை ஆக்குனீங்களோ, காரியங்கள் விடுதலை ஆவதற்காய் ஸ்தோத்திரம். பல மாதத்துல தடையான பண பிரச்சனையா இருக்கலாம், சொல்லுங்க. விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறியது, உமக்கு நன்றி. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதை போல இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டுன்னு சொன்ன வாக்கின்படி உங்களுக்கு முன் குறித்ததை இந்த வருஷத்துல நன்மையினால நிரப்பி ஆசீர்வதித்து புது எண்ணெயின் அபிஷேகத்தோடு புதுவரத்துக்குள் போகும்படியா தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக உம்முடைய சுகத்தின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, அபிஷேகின் வார்த்தை ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களோடு இடைபடுங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வருகிற நாட்களில் ஜெபத்தில் காத்திருக்கட்டும், உம்முடைய வேதத்தில் காத்திருக்கட்டும். புது அபிஷேகத்தை நான் நிரப்பி அற்புதமாக நடத்துங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.